இப்போ நம்ம இந்த வாஷிங் மிஷின் டேப்லெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லோட் வாஷிங் மிஷின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா 1 மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். நம்ம நார்மலாக வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறப்போ உப்பு தண்ணியில் அப்படி தான் போடுவோம். ஸோ 2 ட்ரம்முக்கு இடையில வந்து நிறைய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நமக்கு வாஷிங் மிஷின் க்ளீனிங் பவுடர் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நம்ம நார்மலாக வாஷிங் மிஷின் ட்ரம்மில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் வந்து மேலே வரைக்கும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டேப்லெட் எடுத்து போட்டலாம். இது உங்கள்கிட்ட பெரிய மிஷின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆன் பண்ணுற வாஷ் வந்து ஆன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் நீங்கள் வாஷ் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஸ்பின் பண்ணிடுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்குலாம் வந்து உள்ளே இருக்கிறது தெரியும். நீங்கள் அவுட்லெட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அழுக்குமே வந்து வெளியில் கரெக்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ட்ரம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி வீட்டிலே சர்வீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.